ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் எல்லாம் எப்படி இருக்கும், நமது காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். இதனால உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ராசி பலன்கள் அப்டேட் வந்து சுட சுட மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அனைவருமே அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருப்பதற்கும் பௌர்ணமி பூஜை செய்வதற்கும் உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக குரு, சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு இந்த கிரக சேர்க்கையானது ராசி அதிபதி சந்திரனை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமும் இருக்கு நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு லாபகரமான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாங்க. கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வெற்றிகளை உருவாக்கி தரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு தேடி வரும். எனக்கு அதன் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெஸ்ட்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க ரெடியாக இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற்று மன நிம்மதியை பெற முடியும். உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஒரு தன்னம்பிக்கை இன்னைக்கு பெருகும். அந்த மாதிரி புதிய நம்பிக்கை உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே உங்களது மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, மனது வலுப்பெறக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாளின் தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களை வாட்டி வாய்ச்சிட்டு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு ஓரளவு நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க. எனவே அது உங்களுக்கு நல்ல நிம்மதியை கொண்டு வந்து தருங்க. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சக ஊழியர்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா சிறப்பான நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. மனசில் புதிய ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி எண்ணங்களுக்கு நீங்கள் இன்றைய தினம் செயலாக்கமும் கொடுக்கலாம். நீண்ட நாளாக உங்கள் மனசில் ஏதாவது பிரார்த்தனைகள் கடவுள்கிட்ட வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு உயர் அதிகாரிகள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். இப்படி தான் உங்கள் உயர் அதிகாரிகள் வந்து உங்களை வந்து எதிர்பார்க்குறாங்களா சில காரியங்களை செய்து முடிக்கணும் அப்படின்ட்டு, அதுக்காக நீங்கள் வந்து என்னென்ன பிளான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. ஸோ நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகள் மூலமாக ஏற்படுறதுனால அதுக்குண்டான நல்ல முன்னேற்றகரமான பாதையும் உங்களை வந்து உருவாக்கி கொள்ள முடியும். ஏன்னா நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு மனசில் தாராளமாக உதயமாக நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா பொழுதுபோக்குகளில் அல்லது வெளிப்புற நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நேரம் கிடைக்கும். அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிரம்பி நாள் இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கு வியாபார வாழ்க்கை அதன் மூலமாக இன்னைக்கு வந்து நஷ்டப்படாத நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தர நண்பர்களே. இன்றைய தினம் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், பழைய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவதை நீங்கள் உணர முடியுங்க. அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மிக அழகான ஒரு நாளாக அமையுது நண்பர்களே. ஏன்னா இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான காதல் உணர்வுகளை பெற முடியுங்கிறதுனால புதுசாக உங்கள் காதலை வந்து நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க அப்படின்னாலும் சரி, அல்ல உங்கள் காதலர்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறவங்கனாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அன்பை வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு பெஸ்ட்டான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க. உங்கள் அன்புக்குரியவிடம் உங்களது காதலை வந்து நீங்கள் பகிர்ந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி கொண்டு வந்து தரும். உங்களது அன்புக்குரிய காதலர் உங்களிடம் ஒரு தேவதையாக ஒரு தோற்றத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள் உங்கள் காதல் உணர்வு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நல்ல தருணமாக இருக்கிறதுனால உங்களை சுற்ற எல்லா விஷயங்களிலும் நீங்கள் வந்து அந்த காதல் வாழ்க்கையை வந்து உணர முடியுங்க. அந்த மாதிரியான சிறந்த ஒரு சூழ்நிலை, ரொமான்டிக்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் வைகாசி விசாக தினங்கிறதுனால நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது நமது கடகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை உருவாக்கி தரும். எனவே முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் வந்து
வருது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. உங்களுக்கு சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய விருப்பப்படி நீங்கள் சில சூழ்நிலைகளை சாதகமான மாற்றங்களை உருவாக்கிக் கொள்ள நீங்கள் வீட்டில் பேசுறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஏன்னா குடும்ப வாழ்க்கை உறவுகள் சிறப்பாக அமையணும் அப்படின்னா சொந்த பந்தங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு டிஸ்கஷன் உங்களுக்கு இன்னைக்கு வரலாம். அதனால குடும்ப உறுப்பினருடன் உட்கார்ந்து கலந்து பேசுங்க. உங்களை ரிலேட்டிவ் மத்தியிலும் நீங்கள் கலந்து பேசுங்க. உங்களுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நீங்கள் வருவதை தவிர்க்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அதனால உங்களுக்கு நேரம் விரயமாயிடும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைத்தா அந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வர மாதிரி சூழல் இருந்தாலே நீங்கள் உஷாராகி அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதுக்காக உட்காந்து பேசுறது நல்லது. இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் திருமண வாழ்க்கையில வந்து போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எப்போதுமே ஆசைப்பட்டபடி உங்களுக்கு பொன்னான ஒரு நாளாக திருமண வாழ்க்கை அமையும். எனவே இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்களை சுற்றியுள்ள எல்லா விஷயங்களிலும் நீங்கள் உங்கள் மனக்குழந்த உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருக்கக்கூடிய காதல் நீங்கள் உணர முடியும். அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. நல்ல லாபகரமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது கவலைகள் எல்லாம் தீர்வதற்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள். இன்றைய தினம் நட்புறவுகள் எல்லாமே நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் தேவையில்லாத கேலி கிண்டலாம் அதிகமாக பண்ணிவிடக்கூடாதுங்க. அதனால் நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் நடக்காமல் பார்த்துக்கங்க நண்பர்களே. சின்ன சின்ன பணிகளை கூட நீங்கள் முடிக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் டைமிங் அதிகமாக எடுத்துக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் பரவாயில்ல, தவறுகள் இல்லாமல் உங்கள் காரியங்களை முடிங்க. இன்னைக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபார வாழ்க்கை அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு கெத்தாக இருக்குங்க. மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்குவீங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் கூடும். அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நான் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் இந்த தினம் நம்பர் 6 உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உங்களது உயர் அதிகாரிகள் கூட நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள். உங்கள் மனசில் ஏதாவது பிரார்த்தனைகளை வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளை நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் நிதானம் அப்படின்றது கண்டிப்பாக வேணுங்க. நிறைய ஐடியாக்கள் புதிதாக உங்களுக்கு மனசில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்குங்க. எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தடவை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஐடியாக்கள் உருவாகும். நிதானமாக செயல்படுங்க. வெற்றிகள் சேருங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் மனசில் புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகும். எனவே உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக உங்களால் நிறைய காரியங்கள் சிறப்பாக ஈடுபட முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு வெற்றியும் சேரும். அந்த காரியங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம். ஸோ அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நிம்மதி பெருகும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.